வானத்திலிருந்து அருவியாய் விழுந்த நதி எது தெரியுமா? அதன் புனித வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது ஒரு அற்புத நதியின் கதை. ஆம், அதுதான் புனித கங்கை நதி. இந்த பூமியில் நாம் காணும் அனைத்து நதிகளுக்கும் ஒரு பிறப்பிடம் உண்டு. ஆனால் கங்கை நதிக்கு ஒரு விசேஷமான பிறப்பிடம் உண்டு. அது சாதாரண பிறப்பிடம் அல்ல, அது சொர்க்கத்தில் இருந்து இறங்கி வந்த நதி என்று கூறப்படுகிறது. தேவர்கள் எல்லாம் கூடி வாழும் அந்த சொர்க்கத்தில் ஒரு அற்புதமான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அதன் நீர் மிகவும் புனிதமானது. அதன் ஸ்பரிசம் பட்டாலே பாவங்கள் எல்லாம் விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. தேவர்களும் ரிஷிகளும் அந்த நதியில் நீராடி மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக நதி எப்படி பூமிக்கு வந்தது? அதற்கு ஒரு கதை உண்டு. முற்காலத்தில் ஒரு பெரிய அரசர் இருந்தார். அவருக்கு பல மகன்கள். அவர்கள் ஒரு தவறை செய்து பெரும் சாபம் பெற்றார்கள். அந்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற வழியில்லாமல் தவித்தார்கள். அவர்களின் வம்சத்தில் வந்த ஒரு பேரரசர் தனது முன்னோர்களின் சாபத்தை போக்க வழி தேடினார். பல காலங்கள் தவம் புரிந்தார். அந்த தவம் எதற்காக தெரியுமா? சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வர. அந்த நதியின் புனித நீரில் தனது முன்னோர்களின் எலும்புகளை நனைத்தால் அவர்களின் சாபம் விலகும் என்று நம்பினார். அவரது கடும் தவத்தை கண்டு தேவர்கள் மனம் இறங்கினார்கள். சொர்க்கத்தின் அனுமதி கிடைத்தது. ஆனால் ஒரு பிரச்சனை. ஆகாயத்தில் இருந்து வேகமாக பூமிக்கு வரும் நதியை தாங்கும் சக்தி பூமிக்கு இல்லை. அந்த பிரவாகத்தை தாங்க ஒரு சக்தி வாய்ந்த உருவம் தேவைப்பட்டது. அப்போது உதவிக்கு வந்தவர் யார் தெரியுமா? முக்கண்ணன், சிவபெருமான். தனது ஜடாமுடியில் கங்கை நதியை தாங்குவதாக ஏற்றுக்கொண்டார். சொர்க்கத்தில் இருந்து புறப்பட்ட கங்கை நதி பெரும் பிரவாகமாக பூமி நோக்கி வந்தது. இந்த பிரவாகத்தின் வேகத்தை சிவபெருமானின் ஜடாமுடி தாங்கியது. அங்கே சிதறாமல் மென்மையாக வழிந்து ஓடியது கங்கை நதி. அப்படி சிவபெருமானின் ஜடாமுடியில் இருந்து பூமிக்கு இறங்கியதால் கங்கை நதி சிவபெருமானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அங்கிருந்து மலையோரங்களில் வழிந்து பல கிளைகளாக பிரிந்து பூமி எங்கிலும் தனது புனித நீரை கொண்டு சென்றது. கங்கை நதி பாய்ந்தோடும் இடமெல்லாம் புனிதமடைந்தது. அதன் நீரில் நீராடினால் பாவங்கள் அகலும் என்ற நம்பிக்கை இன்றளவும் உண்டு. எத்தனை வியக்கத்தக்க வரலாறு பார்த்தீர்களா? ஒரு நதிக்கு இத்தனை பெரிய கதை. ஆன்மீகமும் இயற்கையும் இணைந்த ஒரு அதிசயம் இந்த கங்கை நதி. அதன் ஒவ்வொரு துளி நீரிலும் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதாகவே நாம் நம்புகிறோம். இந்த கங்கை நதி பற்றிய கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? எந்த பகுதி உங்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய பக்தி பயாணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.